ரொம்ப நாளாக சொதப்பிட்டு இருந்த நிவின் பாலி திரும்பவும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் சர்வம் மாயா அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி விமர்சனம். நம்பூதிரி குடும்பத்தை சேர்ந்த நிவின் பாலி அப்பாவை போல் பூஜை ஹோமம் இதிலெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவருக்கு வந்து மியூசிக் தான் இன்ட்ரெஸ்ட்டு. கிதாரிஸ்டாக தான் இருக்கார். சிட்டிக்குள்ளே கிதார் வாசிட்டு சினிமாவுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறார். அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறதுமே இல்லை. இப்படி போயிட்டுருக்குறது. அப்புறம் தன்னோட மியூசிக் ட்ரூப் வந்து ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதில் இவருக்கு மட்டும் விசா கிடைக்கல. மற்ற எல்லாத்துக்கும் விசா கிடைச்சது, இவருக்கு மட்டும் கிடைக்கல. அப்படி இருக்கிறப்போ அந்த ட்ரூப் வந்து 2 மாதமாக ஃபாரின் போயிரு. இவர் வீட்டில் சும்மா தான் இருக்கணும். இவர் அப்பாக்கிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டார். அப்பா வசதியான ஆள் தான். நம்பூதிரி பூஜை செய்கிறவங்க, நல்ல வசதியாக இருந்தாலும் இவருக்கு செலவுக்கு வேண்டியது இவர் தான் செய்வார். அவர் யாரையும் அங்கே கேட்க மாட்டார். ஸோ 2 மாதத்துக்கே அவருக்கு வேலையெல்லாம் போச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் என்னடா பண்ணுறது, சரி ஊருக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போவார். அங்கே வந்து அவரோட சொந்தக்கார ரிலேஷன் வந்து இப்போ யாகம் பண்ண போகிறவர், பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டுருப்பார். அவருக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்போ வந்து அவர் சொல்கிறார், அஜய் வர்கீஸ் தான் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. நிவின் பாலி கூப்பிடுவார், அட வாப்பா நம்ம கூடயே வந்துரு அசிஸ்டண்ட்டாக, உனக்கு காசும் கிடைக்கி டைமும் போகும், நீ தான் வேதமெல்லாம் நல்லா படிச்சிருக்கிறிய, 18 வயசு வரைக்கும் வேதம் படிச்சிருக்கிற, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லவுமே அவருக்கு வந்து நிவின் பாலிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரு. சரி 2 மாதம் சும்மா தான் இருப்போம், செலவுக்கு காசுலையே என்ன பண்ணுறது, அவர் கூட சேர்ந்து பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் போகிறார். கிட்டத்தட்ட நிறைய பூஜை பண்ணி அவருக்கு நல்ல அனுபவம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட தனியாகவே பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறதுக்கு அஜய் வர்கீஸ்க்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிரு. அதனால் அவர் வந்து பூஜைக்கு போக முடியாத சூழ்நிலை வரும். அதில் வந்து நிவின் பாலியை தனியாகவே அனுப்புகிறார். அந்த முதல் பூஜைக்கு வந்து ஆடிட்டர் வீட்டில் ஒரு பையனுக்கு ஆவி பிடிச்சிருது. அந்த ஆவியை நீக்கிறதுக்காக நிவின் பாலி போகிறார். அப்போ வந்து அந்த பூஜை தனியாக தான் போகிறாரு. அந்த பூஜை வந்து பண்ணும்போதே அந்த ஆவி வெளியேறிடுது, அந்த பையன்கிட்ட இருந்து வெளியேறிடுது. அவங்க அந்த ஆடிட்டர் குடும்பத்துக்கு சந்தோஷமாக போயிடுது. அதனால் பேசின அமௌண்ட்டை விட அதிகமாக கொடுத்துட்றாங்க. இவருக்கு சந்தோஷமாக போயிடுது. அப்போ சந்தோஷமாக போய் வந்து அஜய் வர்கீஸ் கிட்ட சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வர்றாரு. நல்ல அமௌண்ட்டோடு வர்றாரு. அப்போ வந்து திடீர்னு பார்த்தா நைட்டில் பார்த்தா ஒரு உருவம் தெரியுது. அப்போ என்னடான்னு பார்த்தா அது வந்து நிவின் பாலியோட செல்ஃபோனை எடுத்து நோண்டிகிட்ருக்குது. அது பாட்டுக்கு ஆர்டர் பண்ணுது, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குது. அப்புறம் இவருக்கு ஷாக் ஆயிடும். அப்புறம் தான் அந்த நிவின் பாலி அப்போ தான் புரிஞ்சுக்கிறார், அந்த ஆடிட்டர் பையன்கிட்ட விலகின ஆவி இப்போ வந்து நிவின் பாலி ரூமுக்கு வந்துடுச்சு. அந்த நிவின் பாலிக்கு தான் கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. அப்போ பேயை மட்டும் அவர் எப்படி நம்புவார்? ஆனால் இதில் வந்து நிவின் பாலியோட ரூமில் இருக்கிற பேய் யாருன்னா ரியா சுப்பு. அருமையான அழகான பேயாக வந்திருக்கிறாரு ரியா சுப்பு. ரொம்ப அழகாக வர்றாரு. நிவின் பாலிக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறாரு. மற்ற பேய் படங்கள்லாம் பார்த்தோன்னா திடீர்னு பயமுறுத்துவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, ஷாக் ஆவாங்க. இதில் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இருப்பாங்களோ அப்படி வந்து ரியா சுப்பு நிவின் பாலி கூட பழகிறாங்க. ஆனால் அந்த ரியா சுப்புக்கு அந்த ஆவியோட ஏன் இறந்தோ, தன்னோட பேர் என்ன, தன்னோட ஃபேமிலி என்ன, இப்படி வந்து எதுவுமே ஞாபகம் கிடையாது. அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நிவின் பாலியும் ரியா சுப்புமும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே இருந்துக்கிறாங்க. எந்த பயமும் 2 பேர்த்துக்கும் இல்லை. அதனால் எல்லா விஷயங்களுக்குமே கலந்து பேசிக்கிறாங்க. இப்போது ரியா சுப்புவோட தன்னோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் டெலுலு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லறைக்கும் போய் பார்க்குறாங்க, காலேஜுக்கு போய் பார்க்குறாங்க, சர்ச்சுக்கும் போய் பார்க்குறாங்க. அதாவது தன்னோட நினைவு திரும்பி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நினைவு திரும்பி வரல. இப்படி இருக்கிறப்போ நிவின் பாலிக்கு மும்பையில் கிதாரிஸ்டாக வேலை ஒன்று வருது. அங்கே போனப்போ மியூசிக் ட்ரூப்போட ஓனர் பிரீத்தி முகுந்தனை மீட் பண்ண நிவின் பாலிக்கும் பிரீத்தி முகுந்தனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க.
இதையெல்லாம் ஆவியாக இருக்கிற டெலுலு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் தான் ஒரு ஆவியாக இருந்தாலும் நிவின் பாலி மேலே லவ்வாக இருக்கிறது தெரியுது. அந்த ஃபீலிங்கில் நிவின் பாலிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது தனக்கு பழைய ஞாபகம் கொஞ்சம் வருது. தான் யார், பேர், ஊர் எல்லாம் ஞாபகம் வருது. அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரியா சுப்பு இறந்துடுறாங்க. பிரெயின் டெத் ஆகி இறந்துடுறாங்க. அதோட ஆவி வந்து சுற்றிட்டு இருக்குது. அதுதான் இப்போ வந்து க்ளீன் ஆகிருக்குது. அதோட படம் முடிஞ்சு போகுது. நிவின் பாலி காமெடி கலந்த யதார்த்தமான நடிப்பில் ஸ்கோர் பண்ணுறாரு. ஆவியாக வர்ற ரியா சுப்பு படம் முழுக்க ஆவியாக வந்து காமெடி பண்ணுறாரு. பெரிய காமெடி இல்லைனாலும் கூட கொஞ்சம் அப்பப்போ அங்கங்கே சிரிக்க வைக்கிறாங்க. ஆனால் கேமரா சூப்பராக இருக்குது. கேரளாவோட அந்த பசுமையான இடங்களில் பார்த்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. மியூசிக்கு நல்லா பண்ணுது. இதில் இந்த படத்தில் வந்து ஓடிடியில் கிடைக்கிது. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். சர்வம் மாயாங்கன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல. அப்புறம் கடைசியில் பார்த்தா ரியா சுப்புவோட உண்மையான பேர் மாயா தாமஸு. அதனால் சர்வம் மாயா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க போல் இருக்குது. இதோட டைரக்டர் வந்து அகில் சத்யன், இசை ஜஸ்டின் பிரபாகர். இந்த மாதிரி இது வந்து போன வருஷம் 2025 டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக இது ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம் தான்.